தட்டுங்க, நல்ல தட்டுங்க. தேவன் கேட்கட்டும். பரலோகமே உங்க கூட சேர்ந்து கை தட்டட்டும். ஆமென் சொல்லுங்க.
ஆராதிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். பூமியில் இறங்கி வந்திருக்கிறோம் உம்முடைய பரிசுத்த தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு நீர் என்ன சொல்ல சித்தமாயிருக்கிறோம்? உமக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். உமக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். எங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லுங்க. பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. கை வைத்து காட்டுங்க. நிஜமாவா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளைக்கும் இந்த இடத்துல கூட்டம் உண்டு. நாளைக்கு இன்னை விட சீக்கிரம் வந்துருவேன். அதிகமான கர்த்தரை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு நாளா இருக்கும். ஆகவே நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ரைட்டா? வந்துடுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நான் தேவ சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே செய்தியை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படிக்கு என்னை ஏவினார். ஆகவே அந்த செய்தியை திட்டமும் தெளிவுமாக உங்கள் மத்தியிலே பேச நான் ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கவனித்து கேட்பீர்களானால் உங்கள் பிரச்சனைகளுக்கு, தீராத பிரச்சனைகளுக்கு, ஏன் இது இப்படி எனக்கு வருகிறது, ஏன் இது திரும்பவும் திரும்பவும் சம்பவிக்கிறது என்று கேள்வி கேட்கிறோமே, இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்கும். ஆகவே அங்க எங்கே நடக்காம, வேற எங்கேயும் வேடிக்கை பார்க்காம, பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட பார்க்காம கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கவனிச்சு கேட்க உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய செவிகளையும் உங்களுடைய கண்களையும் நீங்கள் திருப்புவீர்களானால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய ஜனங்கள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தலைப்பாய் நான் பேச விரும்புகிற செய்தியின் தலைப்பு சாபம். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே சாபம் எப்படி வருகிறது, அந்த சாபம் என்னத்தை செய்கிறது, அந்த சாபத்துக்கு பரிகாரம் தான் என்ன? பாவத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், பாவங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எது பாவம் என்று தெரிந்தும் அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிற நண்பர்கள் உண்டு. பாவம் என்று அறிந்தாலும் பாவத்தை உறிந்து குடிக்கிறவர்கள் உண்டு. பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சூறையாடும். பாவத்தின் விளைவு, பாவத்தின் பரிகாரம் மரணம் என்று அறிந்தும் அநேகர் அந்த பாவத்திற்கு பின்பதாக போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு கூட்டம் பாவத்தை அறிந்து, பாவத்தை கேள்விப்பட்டு, பாவத்தை விட்டு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று பாவத்தை முற்றிலுமாய் பரிகரிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவினது நிமித்தம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ஆலயத்திலே எனக்கு பங்கு உண்டு, தேவனுடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் எனக்கு பங்கு உண்டு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுதான் எனக்கு தெய்வம், இயேசுவின் பின்னே நான் போகிறேன் என்று சொல்லியும் இன்னும் என்னை பின்தொடர்ந்து வருகிற வியாதிகள், என்னை பின்தொடர்ந்து வருகிறதான பிரச்சனைகள், என்னை பின்தொடர்ந்து வருகிறதான தரித்திரங்கள், என்னை பின்தொடர்ந்து வருகிறதான வேதனைகள் ஏன் மாறவில்லை? ஏன் இந்த பிரச்சனை ஓயவில்லை? ஏன் என் குடும்பத்தில் இன்னும் 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 இதே காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி அநேக கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, அநேக ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்டு, அநேக விசுவாசிகளுக்கு உண்டு, அநேக ஊழியக்காரர்களுக்கும் உண்டு. இதற்கு
வேதம் சொல்லுகிறதான பதில், ஏன் இது இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறது, எதனால இது இப்படியாய் மீண்டும் மீண்டும் ஒரு மனுஷனை தாக்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது உண்மைதான். சிலர் சொல்வார்கள், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு என் பாவமும் மன்னிக்கப்பட்டது, என் சாபமும் முறிந்து போனது. ஐயா, அப்படி நடக்கிறது இல்ல. அநேக குடும்ப வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படுகிறது உண்மைதான், பாவம் மன்னிக்கப்படுகிறது உண்மைதான். ஆனா சாபம் முறிக்கப்படுகிறது இல்ல. ஏன்னா அதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறபடி அந்த காரியங்களை செய்வோமானால் சாபங்களை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போடுவா. சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் வேகமா பேசுறேனா? கரெக்டா புரியுதா? எல்லாருக்கும் புரியுறது சொல்றவங்க மாத்திரம் கை வாய்த்து காட்டுங்க. ஆமா, நான் மாத்திரம் பேசிட்டு போயிட்டு உங்களுக்கு விலங்கலன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நான் மெதுவாக என்னால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, சாபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை முதலாவது கேட்போம். யாத்திராகம புத்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். கவனிச்சு கேளுங்க. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவன் தான் வேதம் சொல்கிறது. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நான் சொல்றது விளங்குதா? குற்றவாளியை அவர் குற்றமற்றவனாய் விடுகிறது இல்ல. நீ குற்றவாளியா, பின்னால போய் ஒளிஞ்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றது இல்ல. குற்றவாளியை குற்றவாளியாக அவர் தீர்க்கிறவர். அவனோடு போகிறது இல்ல. அவனுடைய பிள்ளை, அவனுக்கு பிறந்த பிள்ளை, அவனுக்கு பிறந்த பிள்ளை, இப்படியாய் 4 தலைமுறை மட்டும். ஹலோ, காதுல கேக்குதா? நம்ம தப்பு செஞ்சோம்னா, நம்ம அக்கிரமம் செஞ்சோம்னா, நம்ம பாவத்தை செஞ்சோம்னா, தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு பெற்றுட்டா போயிடாது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபம் பின்தொடர்ந்து வருகிறது. உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. உபாகமம் 23:2. உபாகமம் வேசி பிள்ளையையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இப்போ 10வது தலைமுறை வரைக்கும் வேசித்தனத்துல பிறந்த பிள்ளைய கர்த்தர் விசாரிக்காமல் விடுகிறதில்ல. நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் வழியில வந்த தகப்பன் தாய், நம்முடைய தாய் வழியில வந்த தகப்பன் தாய், தாத்தா பாட்டிங்க, அதற்கு முன்னாலே இருந்த தகப்பனுடைய அந்த தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மா, அம்மா பெற்ற
இன்றைக்கு சாபங்களாய் அநேகர் அறியாமலேயே அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. அநேகர் அறியாமலேயே அவர்கள் தலைமையில இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம தமிழ்நாட்டுல தெரியாம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவன் தலை எழுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க.